மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி கூட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முள்ளங்கி கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 4 கிலோ முள்ளங்கியை தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெருங்காயம் சிறிதுண்டு எடுத்துங்க. ஒரு 3 பூண்டை தட்டி வச்சுருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துங்க. ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 200 கிராமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தேங்காய், கருவேப்பிலை ஒரு பிடி, 4 பச்சை மிளகாய், 8 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. எண்ணெய் உப்பு தேவையான அளவு எடுத்துங்க. ஒரு 250 கிராம் பாசிப்பருப்பை வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் வேக வைப்போம். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்துருச்சு, போதும், நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானொலி போட்டிருக்கோம். வானொலியில் எண்ணெயை விட்டுருக்கோம். எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிக்கிட்டோம். ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகம் நல்லா பொரிக்கிட்டோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துப்போம். வரமிளகாய் சேர்த்துப்போம். இது ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துங்க. வெங்காயத்தை ஒரு பொன்னிறமாக வதக்கணும். நல்லா முள்ளங்கியை கூட்டு பண்ணுறது சூப்பராக இருக்கும். சாம்பாரும் நல்லாயிருக்கும். சாம்பாரோட இதுவும் நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க நல்லா. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறோம். பூண்டும் பெருங்காயமும் சேர்க்கணும். முள்ளங்கி வாயு அதிகமாக இருக்கும். அதனால் இது 2 சேர்த்தா கொஞ்சம் வாயுவை கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ வேக வச்ச முள்ளங்கியை சேர்த்துப்போம். முள்ளங்கி நல்லா வெந்திருக்குங்க. ஏற்கனவே ஒரு பெரட்டுங்க. இப்போ மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துப்போம். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துப்போம். ஏற்கனவே காய் வெந்திருக்கவாசி எல்லாம் ஒன்றே சேர்த்துக்கலாம். டைம் கொடுக்க தேவையில்லை. நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காயோட 4 பச்சை மிளகாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பழத்தில் அரைச்சிப்போம். இந்த பேஸ்ட்டை கூட்டில் சேர்த்துப்போம். சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடுவோம். 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சுங்க. மசாலாலாம் சேர்ந்துருச்சு. சுவையான முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.